மன்னவன் கோல் வென்றது, நீ சொன்ன அந்த தீர்ப்பு தோற்றது. எனவே மனு தர்மத்தை ஒரு காலம் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாகும், அதுவே அவரது வழியாகும். இன்னும் எத்தனை சாக்கள் வந்தாலும் சாவு நிச்சயம். ஆளுகிற குடும்பத்தை ஆளுகின்றவர், ஊரை ஆளுகின்றவர், ஊரை ஆளுகின்ற அரசன், இப்படித்தான் நம்முடைய கல்வெட்டுகள் சொல்லுகின்றன தவிர வேற இந்த முருகன் என்பதற்கு கொடுத்ததாக கொடையாகவோ, முருகனை தனியாக வழிபட்டார்கள் என்றோ, கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்றோ, 13ஆம் இந்த தீபம் கூட கார்த்திகை தீபம் எங்க வருதா நம்ம கொடுத்த கல்வெட்டுல? இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்றமே கிடையாது, தன்பரங்குன்றம். ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி அங்க போனா தன்பரங்குன்றம் அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். குளிச்சுட்டு வரலாம். இப்போ சொன்ன இழுமன் அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த தன்பரங்குன்றத்துல அவரு எனவே மூன்றிலும் கூட ஆட்சியிலும் ஆவணத்திலும் அயலார்த்தங்கள் காட்சியிலும் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்கு ஒரு வன்மம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு மனுநீதி மனு தர்மம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வன்மம். ஆனா நீ வரும்போதே நான் மனசாட்சிப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு வந்தா அப்புறம் சட்டம் 773 இன்னாரால் உருவாக்கப்பட்டது, இந்த கோயிலோட சேர்ந்தது என்ற அந்த ஒரு சொல்லை, ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு கேஸ் ஜெயிச்சிருச்சு. கோர்ட்டுக்கு கோயிலுக்கு சொந்தமாகிடுச்சு. அப்போ இருந்த ஜட்ஜுக்கு கொஞ்சம் இருந்தது. என்ன எத்தனை கேஸ் என் மேல வரப்போகுது? அது 5 தெய்வங்களுக்குமாக ஒரு கோயிலாக கட்டினார்கள். அதில் கிழக்கு பார்த்து சிவபெருமான், மேற்கு பார்த்து பெருமாள். இந்த எத்தனையோ வைணவங்க இருக்காங்க, ஒருத்தன் இந்த திருப்பரங்குன்ற பெருமாளுக்கு குரல் கொடுக்கவே இல்லை. அது புராண கதை. இந்த ஐயா சொன்னார்ல, ஒரு இலை தண்ணியில விழுந்துச்சு, பாதி ஒரு அந்த நிலத்தில் விழுந்துச்சு, ஒன்று பறவையா மாறிச்சு. இதெல்லாம் இயற்கைக்கு மாறான புராணங்களை சொல்லுவதுதான் நமது கதை. அது சில இந்த சினிமா, இன்னைக்கு சினிமா பாடங்கள்ல மசாலா தடவுற மாதிரி அந்த காலத்துல பக்தியை வளர்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஐயா கோச்சுக்காதுங்க. நான் உங்க லைன் சில நேரங்களில் தவறாக உண்மையை வந்துடும். வரலாற்று நோக்கில் திருப்பரங்குன்றம் தொழிலறிஞர் சாந்தலிங்கம் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அறக்கழகம் நண்பர்கள் ஏற்பாடு செய்து சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த அரங்க கூட்டத்தில் எனக்கு முன்னால் அருமையான ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய நண்பர் அவர்களே, தனி ஒரு மனிதனாக சிங்கத்தின் குகைக்குள்ளே புகுந்து அந்த பிடரியை பிடித்து ஆட்டுகின்ற ஒரு செயலை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, அவரோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் எனக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை எடுத்துக் கொடுத்தார் என்று சொல்லலாம். சுந்தரருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தை லேசாக தொட்டார். பித்தா என்று இறைவனையே அவர் வஞ்சார். ஏன்னு சொன்னா, அவர் சுந்தரர் ஒரு பிராமணர். சிவபெருமான் அவரிடத்திலே போய் நீ எனக்கு அடிமை என்று சொன்னார். எனவே நீ திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஒரு பிராமணன் இன்னொருவருக்கு அடிமையாக முடியாது என்பது இப்ப பரவலாக பேசப்படக்கூடிய மனுஸ்மிருதி. எனவே நான் அடிமை இல்லை என்று அவர் எதிர்வாதிட்டார். அப்போது ஒரு செய்தி சேக்கிழார் சொல்வார், ஒரு வழக்கு என்று வந்தால் அதற்கு ஒரு சாட்சிகள் 3 வேண்டும். 3ல் 1வது உருப்படியான ஒரு சாட்சி இருக்க வேண்டும். ஆட்சியில், ஆவணத்தில், அயலார் தங்கள் காட்சியில் 3ல் 1 காட்டுக என்று சிவபெருமான் கேட்பார். நீ எனக்கு அடிமை இல்லை என்று சொல்வதற்கு இந்த 3 சாட்சியில் ஏதாவது ஒன்று கொடு அப்படிம்பார். ஆட்சியில் அப்படின்னா பொசசிவ் ரைட், அனுபவம். அயலார்த்தங்கள் காட்சியில், இது அவர் வீடுதான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும். அதான் அயலார்த்தங்கள் காட்சியில். ஆட்சியில், அயலார்த்தங்கள் காட்சியில், ஆவணத்தில். ஆவணம்னா ரிட்டன் டாக்குமெண்ட். இது ஏதாவது 3ல் 1 இருக்கான்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், ஆவணத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஓலைச்சுவடியை காட்டுவார்.
திருஞான சம்பந்தர். அதில் ஒரு சிறிய எடுத்து நான் உனக்கு அடிமை இல்லை என்று எழுதியதாக காட்டப்பட்டிருக்கும். இது இலக்கிய செய்தி. இதையே ஓவியத்திலே கூட அந்த ராஜராஜனுடைய பெரிய கோயிலே தீட்டியிருப்பார்கள். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு வழக்கு நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு சாட்சி வேண்டும். இப்போது நாம் திருப்பரங்குன்றம் வழக்கை எடுத்துக்கொண்டால் இந்த 3 சாட்சியும் நம்மிடம் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. இப்போ அது இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சியிலே அந்த மலை இருக்கிறது. அயலார்தங்கள் காட்சியில் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மக்கள் அல்ல, இந்தியாவில் கூட அனைத்து மக்களும் காட்சிப்படுகின்ற வகையிலே அது முருகன் கோயிலாக அங்கே இருக்கிறது. ஆவணத்திலும் இருக்கிறது. எழுத்துப்பூர்வமாகவும் எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கல்வெட்டு இருக்கிறது. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட கல்வெட்டிலே இதுதான் தீபம், மலை சிரசின் உச்சியில் நடப்பட்ட தீபத்தம்பம், புண்ணியவான்கள் தீபமேற்றலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே 3லும் கூட, ஆட்சியிலும் ஆவணத்திலும் அயலார்தங்கள் காட்சியிலும் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்கு ஒரு வன்மம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு மனுநீதி, மனு தர்மம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வன்மம். இன்று நேற்று அவர்களுக்கு மனுநீதி இப்படிப்பட்ட ஒரு தர்மத்துக்கு இவர் ஒருவர் மட்டுமல்ல நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர். 1000 ஆண்டுகளாக நமக்கு எதிராக மனுநீதி செயல்பட்டிருக்கிறது என்பதை நமது வரலாற்றிலே காலந்தோறும் பார்க்கலாம். ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். பாண்டியர் வரலாற்றிலே இருந்து, பாண்டியர் வரலாற்றை எழுதுவதற்கு 2 செப்பேடுகள் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன, முக்கியமாக அடிப்படை சான்றுகள். ஒன்று வேள்விக்குடி செப்பேடு, இன்னொன்று தளவாய்புரம் செப்பேடு. அந்த வேள்விக்குடி செப்பேடு என்பது இங்கே நான் சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு திருகு வேலை, அது ஒரு போலி செப்பேடு என்பது என்னுடைய வாதம். அதனுடைய கட்டமைப்பு அது ஒரு வேறு விஷயம். ஆனால் அதை சான்றாக ஒரு போலியாக தயார் செய்து கொடுத்து அந்த நிலத்தை பெற்றார்கள் என்பது என்னை போன்றவருடைய கருத்து. இந்த தளவாய்புரம் செப்பேடு என்பது, தளவாய்புரம் என்பது இன்றைய இந்த எட்டயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கு அந்த செப்பேட்டில் என்ன சொல்லப்படுகிறது, செப்பேட்டை கொடுத்தவன் கடுங்கோன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன். அவன்தான் இந்த களப்பிரரிலிருந்து நாட்டை கைப்பற்றி பாண்டிய அரசாட்சியை ஏற்படுத்தியவன். அவன் 550 590 இடையிலே ஆட்சி செய்த ஒரு மன்னன். அந்த காலத்தில் இந்த இன்றைய கழுகுமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் குறிச்சி என்ற ஊரை ஒரு பிராமணனுக்கு பிரம்மதேயமாக தானம் கொடுத்ததாக அந்த செப்பேடு கொடுத்திருக்கிறான். தளவாய்புரம் செப்பேடு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்த ஒரு சில நாட்களிலே ஏற்பட்ட ஒரு கலவரத்தில், என்ன கடுங்கோன் காலம் 600 முன்னாடி, அதற்கு பிறகு ஏதோ ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. செப்பேடு சொல்லுகிறது, அது மரக்கேடு என்று ஒரு வார்த்தையை சொல்லுது. அந்த மரக்கேட்டில் சூத்திரன் அந்த நிலங்களை கைப்பற்றி கொண்டான். வேளாண்மையை இழந்த நிலத்தை இழந்தவன், ஏன்னா இழந்த வேளாண்மை நிலத்தை தான் எடுத்து அவர்களுக்கு பிரம்மதேயமாக கொடுக்கிறார்கள். எனவே நிலத்தை இழந்தவன் தனக்கு வாய்ப்பு வருகின்றோ அதை கைப்பற்றி கொண்டான். அவனிடத்தில் 200-300 பல ஆண்டுகளாக அவனுடைய ஆட்சியிலே இருக்கிறது. அதற்கு பிறகு பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன் பராந்தக வீரநாராயணன் என்று ஒரு மன்னன் வருகிறான். அவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சமணர் மலை மேல் இருக்கக்கூடிய மாதேவி பெரும்பள்ளி என்ற சமண பள்ளியை கட்டியவன். அவன் காலத்தில் இங்கே ஒரு பிராமணன், அந்த ஊரை சேர்ந்த, அந்த திருமங்கலம் குறிச்சி என்ற ஊரை சேர்ந்த பிராமணன், அவனுக்கு பேர் நாராயணன் கேசவன். அவர் போய் அரசரிடத்திலே முறையிடுகிறார். ஏன் இந்த மாதிரி கடுங்கோன் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இவர் காலம் 790, அவர் 590, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தியை இவர் சொல்றார். கடுங்கோன் எங்கள் மூதாதையர்களுக்கு பிரம்மதேயமாக கொடுத்த இந்த நிலத்தை மரக்கேட்டில் ஒரு சூத்திரன் பறித்து கொண்டு பெயரையே மாற்றிவிட்டார். பட்டா மாத்திர மாதிரி திருமங்கலம் குறிச்சி என்பதை சோமாசி குறிச்சி என்று மாற்றிவிட்டார். எனவே நீங்கள் எங்களுக்கு அந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அரசன் கேட்கவே இல்லை, என்ன சான்று என்று யாருமே கேட்கவில்லை. நான் முதலே சொன்னல்லவா, ஐயா வரல, அதுக்காக சொல்கிறேன். ஒரு சாட்சி என்று சொன்னால் ஒரு கேஸுக்கு ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்தங்கள், காட்சியில் 3இல் 1 இருக்கணும். ஆட்சின்னா பொசசிவ் ரைட்,
அயலாளர்கள் காட்சின்னா விட்னஸ்ஸு, ஆவணம்னா ரிட்டன் டாக்குமெண்ட். இந்த மூன்றில் ஒன்றாவது இருந்தால்தான் அந்த கேஸ் நிற்கும். நம்மகிட்ட மூணுமே இருக்கு திருப்பரங்குன்றத்தில். இது பெரிய புராணம்னு சொல்லுது. அதான் பெரிய புராணம் சொல்லுதான் இந்த பாடல். ஆட்சியில் ஆவணத்தில் அயலாளர்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுக என்பது சுந்தரருடைய தடுத்தாட்கடமை இப்ப சொன்னதுக்காக சொன்னேன். எனவே இப்போ அவர் கேட்கிறார், இவர் அப்ப அந்த ராஜா ஒரு ஆவணம் கேட்கல, வேள்விக்குடி செப்பேடிலாவது ஆவணத்தை கேட்டான். அவன் ஒரு போலியான ஒரு ஆவணத்தை கொடுத்தான். அவன் இப்போது சொல்லுவது போல ஒரு சனாதனி, பூணூல் அணிந்திருக்கக்கூடியவன், தினந்தோறும் பூஜை செய்பவன், ராஜ கர்மங்கள் தெரிந்தவன், ராஜ விசுவாசி. எனவே அவனை நான் நம்புகிறேன். அந்த இடத்தை பிடுங்கி பேரை மாற்றி திருமங்கலம் குறிச்சி என்று பிறகு பேர் மாற்றி அவனுக்கு கொடுத்தான் என்று 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செப்பேடு. அந்த வரலாறு இப்போது இங்கே திரும்பி கொண்டிருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை, நீ 1000 சான்றுகளை ஐயா அடுக்கிக் கொண்டே இருந்தாலும் கூட குமரகுரு என்ற ஒருவர் சொல்லுகிறார், இது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் ஆவணம் கொடுக்க வேண்டியதில்லை, அரசு தான் ஆவணம். அரசு 15-20 ஆவணத்தை கொடுத்துருச்சு. நீ அந்த கல்வெட்டை ஏன் முக்கியம் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு வழக்கு திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி வந்தது. அந்த திருப்பரங்குன்றம் கோயில் இப்போ லட்சுமி தீர்த்தம்னு ஒன்று இருக்கு, மீன்களுக்கு போய் பொறி போடுவான். அதை ஒருவர் கான்ட்ராக்ட் எடுத்து விட்டார். ஏன்னா கோயில் சொத்து கான்ட்ராக்ட் எடுத்து அதுலேருந்து வருமானம் வரும்ல. ஒருவர் எடுத்துக்கொண்டார். 25 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கேஸ். ஆனால் கான்ட்ராக்ட் காலம் முடிஞ்ச பிறகும் அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டார். திருப்பி கொடுக்க முடியாதுன்னு உடனே அந்த நிர்வாகத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல. எப்படி இதை வாங்குவது? நம்ம கோயிலுக்கு சொந்தமானது என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தேனையா என்று ஒரு அதிகாரி இருந்தார். அவர் என்னை விட சீரியர். நானே ரிட்டையர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. அவர் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிருப்பார். அவர் மகாலுக்கு வந்தார். நான் திருமல் நாயக்கர் மகாலில் அதிகாரியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேஸு கூடி சீக்கிரம் முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்குது, எங்களுக்கு தான் பொசசிவ் ரைட்டுங்கிறதுக்கு எங்கிட்ட எந்த ஆவணம் இல்லை, என்ன செய்கிறதுன்னு கேட்டார். அப்போ தான் நீங்கள் கொடுத்த அந்த ஆனந்த வல்லியம்மாவா அவங்க கொடுத்த அந்த திருப்பரங்குன்றம் என்ற புத்தகத்தை அவரிடத்தில் கொடுத்தோம். இதில் இந்த கல்வெட்டில் இந்த கோவில் எப்போ எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது என்ற செய்தி இருக்கிறது. இதை வைத்து நீங்கள் கோர்ட்டில் கொடுங்கன்னு சொன்னோம். ஏன்னா அதில் இவர் சொன்னார்ல, சாத்தன் கணபதி என்பால் எடுக்கப்பட்டது இத்திருக்கோயிலும், திருத்துவிக்கப்பட்ட திருக்கோயிலும் ஸ்ரீ தடாகம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த ஸ்ரீ தடாகம் என்பதுதான் லட்சுமி தீர்த்தம். எனவே இது 773 இன்னாரால் உருவாக்கப்பட்டது, இந்த கோயிலோட சேர்ந்தது என்ற அந்த ஒரு சொல்லை, ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு கேஸ் ஜெயிச்சிருச்சு. கோர்ட்டுக்கு கோயிலுக்கு சொந்தமாகிடுச்சு. அப்போ இருந்த ஜட்ஜுக்கு கொஞ்சம் இருந்தது. எத்தனை கேஸ் என் மேலே வரப்போகுது, உங்க தைரியத்தில் தான் பேச எல்லா மக்களும் போயிட்டு என்ன. இப்போ அந்த கல்வெட்டையும் கொடுக்குறோம். இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த தெய்வம் ஏற்றலாம் என்ற கல்வெட்டையும் கொடுக்குறோம். ஆனால் ஒத்துக்க மாட்டேன். சரி, இந்த கோயிலை எடுத்தது யார் என்று சொன்னால், இப்போ பூஜை பண்ணுறவன் எடுத்து அவங்க பரம்பரையாக எடுத்துச்சு இல்லை, ஒரு நாவிதர் எடுத்த கோயில் அது. இந்த சாத்தன் கணபதி என்பவர் ஒரு நாவிதர். வைத்தியகுல முக்கியன்னு சமஸ்கிருத கல்வெட்டு இருக்கு. அதாவது அந்த இன்னைக்கு முருகன் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவர் சொன்னார், குடைவரை கோயில் பானா வடிவில் இருக்கும். சமஸ்கிருத கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா, முருகன் எந்த கல்வெட்டுலையும் கிடையாது. நான் என்னன்னு சொல்லுவேன், அது முருகன் கோயிலே கிடையாது. சமஸ்கிருத கல்வெட்டில் சம்புவுக்கு எடுக்கப்பட்ட கோயில். சம்பு என்பது யாரு? சம்போ மகாதேவ, சிவபெருமானுக்கு எடுக்கப்பட்ட கோயில். எடுத்தவன் யார்? ஒரு சொன்னபடி வைத்திய முக்கியன், வைத்திய குலத்துக்கு தலைவன் சாத்தன் கணபதி, சாமந்த பீமன், பெரிய படைத்தளபதி. அந்த காலத்தில் படைத்தளபதி யார் வேணால் இருக்கலான் இருக்கு. எனவே அவரால் எடுக்கப்பட்டது இந்த கோயில். அவர் சொன்னபடி கோமாரஞ்சடையிற்கு ராஜ்ய வருஷம் 6வது செல்லான் இருக்க கரவந்தபுர நிவாசி அமிர்தமங்கல விசேரையனாகிய சாத்தன் கணபதியார் திருத்துவிக்கப்பட்டது இத்திருக்கோயிலும் அதன் உள்ள அறம் உள்ளது ஸ்ரீ தடாகமும். அவருடைய தர்மபத்தினி நக்கன்குற்றியால் எடுக்கப்பட்டது துர்கா தேவி கோயிலும் ஜேஷ்டா தேவி கோயிலும் இருக்கு. 773
இதற்கு மேலே இருக்கிற ஒரு தளத்தில் அப்படியே சமஸ்கிருத கல்வெட்டு இதே செய்திகளை சொல்லுகிறது. அதெல்லாம் சம்புவுக்கு எடுக்கப்பட்ட கோயில். வைத்தியகுல முக்கியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியகுலம் என்பால் தமிழில் யார், மருத்துவ குலம்னா யாரு? இன்னைக்கு நம்ம அவர்களை நாவிதர்கள் என்று சொல்லும் அந்த வைத்திய குலத்தை சேர்ந்தவர் தான் தளபதியாக இருந்தார். அவர் இந்த கோயிலை எடுப்பித்தார். எந்த ஊர்? கரவந்தபுரவாசி. கரவந்தபுரம் இன்னைக்கு களக்குடி நாடுன்னு சொல்லுவோம். இன்றைய உக்கிரன் கோட்டை சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்கு. அதே ஊரை சேர்ந்த அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொருவர் மாரங்காரி என்பவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆனைமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் கோயிலை எடுப்பித்தார். அதுவும் அந்த கல்வெட்டில் சொல்லுது. கோமாரஞ்சடையற்கு உத்திரமந்திரி களக்குடி வைத்தியன் மாரங்காரி இக்கற்றளை செய்து நீர் தெளியாதே சொர்க்க ஆரோகணம் செய்த பின்னை அவனுக்கு அனுஜன் உத்தரமந்திரி பதமெய்தின அமிர்தமங்கல விசையரையனாகிய மாறன் எயினன் முகமண்டபம் செய்வித்து நீர் தெளித்தான். இது அந்த கல்வெட்டு. சமஸ்கிருதத்தில் இருக்கு, தமிழில் இருக்கு. நீர் தெளித்தான் ஒரு அருமையான, இன்னைக்கு அவங்க ஐயங்கார் என்ன சொல்லுவாங்க, சம்பரோட்சணம், மகா சம்பரோட்சணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீர் தெளித்தான்னு அருமையான தமிழ் வார்த்தைகள் எழுதியிருக்கு. ஆக அந்த ஊரில், அந்த ஊர்னா நல்லா படித்த ஊர்னு இந்த எந்த சமூகம் படிச்சிருக்கு? நாவிதர் சமூகம் படிச்சிருக்கு. அதில் ஒருத்தர் மந்திரியா இருக்காரு, ஒருத்தர் தளபதியா இருக்காரு. அவர்கள் கட்டிய அந்த கோயிலை இன்று யார் கையில் இருக்குன்னு. எனவே இதற்கு முன்னால் இது இப்ப சரி, இந்த கோயிலை என்ன தெய்வத்துக்குங்கிறது சமஸ்கிருதத்தை சம்புன்னு சொல்லிடுச்சு. முருகன்கிறது எங்கே கொண்டு போகலான்னா நம்ம இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான். ஐயா எல்லா இலக்கியத்தையும் சொன்னார். நல்லந்துவனார் அந்துவன் பாடிய சந்துகளின் நெடுவரை அப்படின்னு மருதன் இளநாகனார் அகநானூற்றில் சொல்லுவார். அதில் சூரரை வதைத்தவன் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த மலை எப்படிப்பட்ட குறிஞ்சி மலையில் இன்னைக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு ஒரு பொட்டல் காடாக இருக்குது, பொட்டை மலையாக இருக்குது, மொட்டை மலையாக இருக்குது. அன்னைக்கு யானை இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு. சிங்கத்தினுடைய பிளிரில் கேட்டு யானை பயந்து உருமும். அந்த உருமலை கேட்டு இடி முழக்க மாதிரி மேகங்கள்லாம் குமுறும். இழுமென்ற அருவி சவுண்டோட அருவி ஓடும். எல்லாம் திருப்பரங்குன்றத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை காஞ்சியில் சொல்லுது, இலக்கியங்களில் சொல்லுது. மதுரை காஞ்சி சொல்லுது, அகநானூறு சொல்லுது, இது சொல்லுது, நம்ம பரிபாடல் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. எனவே அப்போ அது முருகன் குன்றம். முருகன்னா ஐயா சொல்லிட்டாரு, அது குறிஞ்சி நில தலைவன், கடவுள் அல்ல, ஒரு சமூக தலைவன், வேட்டை சமூகத்துடைய தலைவன். இப்போ நம்ம அவனுக்கு 4 கையை கொடுத்து, ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து, முருகன்னு சொன்னா இங்க வைக்கிட்டு கந்தன்னு சொல்றான். கந்தன்னு சொன்னாலே அது க்ளோஸ். அது தமிழ் கடவுள் அல்ல. எந்த பிராமணனாவது முருகன்னு பேர் வச்சிருக்கான்னு காட்டுங்க. சுப்பிரமணிய சுவாமின்னு தான் வைப்பான். முருகன்னு பேர் வச்சாவே அது தமிழ் கடவுள். 6ஆம் நூற்றாண்டிலே பிறகு அது அறுவடை வீடு என்று சொல்லி ஒரு இதை கொண்டு அறுவடை வீடு முதல் படை வீடாக அவர் பாடுவார். அது புராண கதை. இந்த ஐயா சொன்னார்ல, ஒரு இலை தண்ணியில் விழுந்துச்சு, பாதி ஒரு அந்த நிலத்தில் விழுந்துச்சு, ஒன்று பறவையாக மாறிச்சு. இதெல்லாம் இயற்கைக்கு மாறான புராணங்களை சொல்லுவதுதான் நமது கதை. அது சில இந்த சினிமா, இன்னைக்கு சினிமா பாடங்களில் மசாலா தடவுற மாதிரி அந்த காலத்தில் பக்தியை வளர்ப்பதற்காக சொல்லப்பட்ட, ஐயா கோச்சுக்காதீங்க, நான் லைன் சில நேரங்களில் தவறாக உண்மையை வந்துடும். பக்தியை வளர்ப்பதற்காக சொல்லப்பட்ட சில கதைகள், அது நமக்கு வரலாற்று ஆவணமாக, வரலாற்று பூர்வமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே 6ஆம் நூற்றாண்டிலே அதை முருகன் குன்றமாக, சங்க காலத்திலே முருகன் குன்றம் என்று பாடியதை சில மசாலாக்கள் தடவி இதை ஒரு 1000 பூதம் 1000 பேர் அடிக்கி திங்கி வந்தது, 1000வது ஆளாக போனார். இவர் முருகனை பாடி அந்த சூரனை வதைத்து வெளியே வந்தார்னு சொல்லி அந்த திருமுகாற்றுப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று. ஆனால் அடுத்த 100 வருஷத்தில் என்ன நடந்தது? 7ஆம் நூற்றாண்டில் தேவார மூவர் 3 பேர் போய் பாடுறாங்க அந்த கோவிலில். அவர்கள் அவ்வாறு பாடுகின்ற போது என்ன பாடுறாங்கன்னா சிவன் கோவில் தான் பாடுறாங்க. சம்புவுக்குள்ள கோவில், பரங்கிரிநாதர், பரங்குன்றுநாதர். இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றமே கிடையாது, தன்பரங்குன்றம். ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி அங்கே போனால் தன்பரங்குன்றம். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், குளிச்சுட்டு வரலாம். இப்போ சொன்ன இளிமன் அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த தன்பரங்குன்றத்தில் அவர் சிவபெருமானுக்காக இப்போ சிவபெருமானை பாடினார்கள் இந்த மூவரும்.
எனவே அடுத்த 100 வருஷத்துல இது நடந்தது 650 வச்சுக்கோங்க. ஒரு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள் 7ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர் சுந்தரர். சுந்தரர் பாடும்போது சேர சோழ பாண்டியர் 3 வேந்தர்களும் கூட இருந்தாங்களாம். எனவே இவ்வாறு மூவரும் பாடுகின்ற போது அது சிவன் கோயிலாக பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலுக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 773ல் பாடலுக்கு ஏற்ப அது 5 தெய்வங்களுக்குமாக ஒரு கோயிலாக கட்டினார்கள். அதில் கிழக்கு பார்த்து சிவபெருமான், மேற்கு பார்த்து பெருமாள். இந்த எத்தனையோ வைணவங்க இருக்காங்க, ஒருத்தன் இந்த திருப்பரங்குன்ற பெருமாளுக்கு குரல் கொடுக்கவே இல்லை. கொடுத்தா 4 பேர் சட்டை போடலாம்ல, நமக்கு ஒரு ஆதரவு ஒரு பணம் கிடைக்கல. அட ஐயங்காரு டிவிஎஸ் ஐயங்கார் மாதிரி 4 பேர் வாங்கப்பா பணம் கிடைக்க. அவர் பாவம் ஒரு பூசணி இல்லை, ஒரு இல்லை, துளசி இல்லை, ஒன்றும் இல்லை, குளிப்பாட்டுறதும் இல்லை. அந்த ஐயர் அப்படி அங்கோன்னு இருக்கார் அந்த பெருமாள். இங்கே 3 பேர் நடுவில் யாருன்னா கணபதி, துர்க்கை, முருகன். இப்படி 5 பேருக்குமான பஞ்சாயத்து கோட்பாடு என்று சொல்லக்கூடிய 5 தெய்வ கோட்பாட்டின் அடிப்படையில் 773ல் வைக்கப்பட்டது இந்த கோயில். இது தவிர பல உப தெய்வங்கள்ல இருக்கு. இந்த ஜேஷ்டை இருக்கு. ஜேஷ்டையை நம்ம மூதேவின்னு சொல்லி ஒதுக்கிட்டோம். மூத்த தேவி. இந்த அம்மா தேவி அறிவிச்சல போய் சண்டை போட்டு உள்ள போய் பார்த்துல வந்தாங்க. அதில் எப்படின்னா அது திறக்காமல் இருக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா ஒரு ஆள் போயிட்டு திருப்பி ஒரு மயக்கம் போட்டு செத்துப்போம். அப்படி ஒரு சரியான குறுகலான ஒரு குகையில் இருக்கு. அதனால கூட்டி வச்சிருக்காங்க. அருமையான அப்போ வணங்கப்பட்ட தெய்வம், பிறகு அது வணக்கத்திற்கு இல்லாத தெய்வமாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இது ஒரே காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த கோயில். எனவே தேவார காலத்திலே சிவனாக பாடப்பட்டது. எனவே அதை ஒட்டி சிவன் கோயிலாகவே இது எடுக்கப்பட்டது. பல தெய்வங்களுக்குமான கோயிலாக வந்தது. இதற்கு பிறகு இதுக்கு இந்த காலத்தில் வேற என்ன நடந்ததுன்னு பார்த்தா நீங்கள் வெஸ்டர்ன் சைடில் பார்க்கணும். மலையினுடைய இன்னொரு பகுதி அது சங்க காலத்திலே சமணர் குன்றாகவும் இருக்கு. நீ எப்படி அறுவடை வீடுன்னு ஒரு கான்செப்டை சொல்றியோ அது மாதிரி சமணர்கள் 80 குன்றம்னு ஒன்று சொல்றான். மதுரையை சுற்றி 8 பெருங்குன்றங்கள் இருந்தன. அதில் முதல் குன்றம் திருப்பரங்குன்றம், பரங்குன்றம், உருவாகம், பப்பாரம், பள்ளி, அருங்குன்றம், பேராந்தை, யானை, இருங்குன்றம் என்றேத்த என்று 8 வெறுப்பும் சென்றேத்த வல்லோருக்கு சென்றெட்டுமா பிறவி தீங்கு. இந்த 8 மலைக்கு போயிட்டோம்னா பிறவி தீங்கு இல்லை. நான் போயிட்டேன், நமக்கு பிறவி தீங்கு. ஒரு தடவை இல்லை, பல முறை போயிட்டேன். பண்ண பாவங்கள்லாம் போச்சு. அந்த 8 வெறுப்புல முதல் வெறுப்பு இது. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே தமிழர் அங்கே இருந்தார்கள் என்பதற்கு பல தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கு. அதுல ஒரு கல்வெட்டு அந்துவன் கொடுகுதவன். இந்த அந்துவன் சொன்னார்ல, நல்லந்துவனார் பாடிய பாடல்கள் இருக்குல்ல, அவன் பேர்ல அவன் ஒரு நந்துவன்ல பல பேர் அந்துவன் வச்சிருப்பான். கால வேறுபாடுகள் இருக்கு. சங்க காலத்திலே ஒரு அந்துவன் இருந்திருக்கான். அவன் அந்த கல்படுக்கை கொடுத்தேன்னு சொல்லி அந்துவன் கொடுகுதவன் ஒரு கல்வெட்டு இருக்கு. இன்னொன்னு ஈழத்திலிருந்து வந்த இருக்காட்டூர் ஈழக்குடும்பிகன் போலாலயன் செய்த ஆய்சாயன நெடுசாதனம் என்று ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு கீழே ஒரு 10 பேர் படுக்கிற மாதிரி படுக்கை இருக்கு. இது சங்க காலத்துக்கு முன்னாடி, அதாவது முருகன் குன்றம்னு சொன்ன அதே சமகாலத்துல எப்படி ஒரு பக்கம் தர்கா இருக்கோ அதே மாதிரி ஒரு பக்கம் சமணர் இருந்தாரு, ஒரு பக்கம் குன்றம் இருந்தது. முருகன் குன்றம் இருந்தது. வழிபட்டார்களோ இல்லவோ முருகன் வாழ்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. 2 சமயம். அப்போ அடுத்த 10 தொடர்ச்சியாக இந்த சமணம் ஒரு 1000 ஆண்டுகளாக இங்க இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கீழே அந்த படி ஏறி போறோம் இல்லையா மேலே சிக்கந்தர் தர்காவுக்கு, அந்த இடத்துல இப்ப பழனி ஆண்டவர் கோயில் இருக்கு. அந்த பழனி ஆண்டவர் கோயிலை எடுத்தது யாரு? திருமல் நாயக்கர். அவர் சிலை உள்ள இருக்கு. அந்த எதற்கு எடுத்திருக்கார்கள் சொல்ல, அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையில 2 சமண சிற்பங்கள் இருக்கு. அதை எடுத்தவருடைய பெயர்கள்லாம் கல்வெட்டில் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிற்பங்கள். குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்று சொல்லி ஆவியூர் பக்கத்துக்கு ஒரு சமண பள்ளி, பெரிய பள்ளிக்கூடம் நடத்தினவங்க. அவங்க தான் எல்லாரையும் படிக்க வச்சான். என்ன ஒருத்தன் காதுல ஈயத்தை காட்சி ஊத்துன்னு சொன்ன நேரத்துல எல்லாருக்கும் படிப்பு கொடுத்தவன் சமணன். அதனால அவன் பள்ளிங்கிற வார்த்தையே அவனுக்கு தான் உள்ளது. பள்ளி வாசல் எல்லாம் அதுலேருந்து வந்தது தான். எனவே அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே படித்த ஒரு மாணவன் அனந்தகிரியன் என்பவர் இங்கே இந்த திருப்பணி செய்யார். இந்த உருவத்தை பார்சவநாதர் உருவத்தை செஞ்சிருக்கார்.
இன்னொருத்தர் பலதேவன் இளம் புகுதன் பலதேவன் என்பவர் இன்னொரு உருவத்தை செய்தார் என்று அங்கே அந்த கல்வெட்டுக்கு 1000 வருஷத்துக்கு முந்துனது. அது மக்களுடைய கவனத்தை ஈர்த்து விடக்கூடாது என்பதற்காக அதை மறைக்கின்ற வகையிலே முன்னால அந்த மலையினுடைய முன்னால இன்னொரு கோயிலை, இந்த பழனி ஆண்டவர் கோயிலை 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அது ஒரு ஆக்கிரமிப்பு, அந்த காலத்தில் நடந்த ஒரு ஆக்கிரமிப்பு. இதே மாதிரி மேல இன்னைக்கு நீங்க சொல்ற விஸ்வநாதர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீரூற்று இருக்கு, தடாகம். அதற்கு மேல 15 அடியில பாத்தீங்கன்னா ஒரு 2 உருவங்கள், சமண உருவங்கள் இருக்கு. எனவே 1000 ஆண்டுகள். இன்னொன்னு சொல்லணும், இப்ப தென்பரங்குன்றம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு தெற்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமா இருக்கும். அங்கே ஒரு குடைவரை கோயில், இதே 8ஆம் நூற்றாண்டுல எப்ப 773 பராந்தக நெடுஞ்செழிய வரவணன் காலத்தில் எடுக்கப்பட்டது. அதே காலத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்கு. அது சமணர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரே குடைவரை கோயில். இங்கே நம் பாண்டிய நாட்டில் சமணர்களுக்காக எடுக்கப்பட்ட குடைவரை கோயில். இப்படி கிழக்க பார்த்து ஒரு கருவறை இருக்கும், முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் மலையிலே குடைஞ்சது. அந்த கருவறையில் இருந்த சிவபெருமான் இருந்த தீர்த்தங்கரரை பிற்காலத்தில் 13ஆம் நூற்றாண்டிலே சுந்தரபாண்டியன் காலத்திலே சிதைத்து இன்னைக்கு உமையாண்டார் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தநாரி கோயிலாக உருவாக்கி விட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு நந்தியும் செதுக்கிட்டாங்க. முன்னாடி இருந்த மண்டபத்தில் அது பற்றிய கல்வெட்டு இருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் பிரசன்ன தேவர் என்ற சைவத்துறவி கேட்க, எப்படி இப்போ ஒருத்தர் சைவத்துறவி ஏற்றணும்னு கேஸ் போடுறாருல, அது மாதிரி அந்த காலத்தில் பிரசன்ன தேவர் என்ற ஒரு சைவத்துறவி கேட்டுக்கொண்டதின்படி அப்ப இருந்த சுந்தரபாண்டியன் அதை இடித்து தன் பேரால சுந்தரபாண்டி ஈஸ்வரம் என்று பெயர் கொடுத்தான் என்று கல்வெட்டுக்கு அதை வரவு செலவு கணக்காக இப்போ இருக்கக்கூடிய புளியங்குளம், வேடர் புளியங்குளம், தட்டார் புளியங்குளம், அந்த புளியங்குளத்தை கொடுத்துருக்காங்கலாம் இருக்கு. ஐயாலாம் நேற்றெல்லாம் போய் நாங்கள் பார்த்து வந்த அந்த இடத்தை மீண்டும் கொடுக்குறேன். இது 8ஆம் நூற்றாண்டிலே எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். அந்த நேரத்தில் சங்க காலத்திலிருந்து 2 பேருக்கான மலை. பிறகு என்ன நடந்தது? பிற்கால பாண்டியர்கள் 1100க்கு பிறகு பாண்டியர்கள் எனக்கு கொஞ்ச நாள், சோழர்கள் 200 வருஷம் மதுரை ஆனான். அவன் ஒரு பாவமும் பண்ணல. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒன்றும் கொடுக்கல, முருகன் கோயிலுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒரு சில கோயிலுக்கு புதுசாக கட்டினான். சில கோயிலுக்கு இப்போ திருநெல்வேலி தான் ஒரு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க சோழர்கள். ஏன்னா நல்ல வளமான பகுதி, அங்கே கோயில் கட்டினாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே சோழவந்தானெலாம் கொஞ்சம் பண்ணாங்க. சோழாந்தக சதுர்பேதி மங்கலம்னு அதுக்கு பேர். இப்போ அதுக்கு பேர் ராஜராஜன் வந்து தன்னைய ஜனநாத சதுர்பேதி மங்கலம்னு அவன் பேரில் மாற்றிக்கிட்டான். ஆனால் நிற்கலை, சோழவந்தான்னு ஆகிப்போச்சு. அதனால் இந்த கோயில்களே அவர்கள் ஒன்றும் தொடவில்லை. அவர்களிடமிருந்து பாண்டிய நாட்டை மீட்டவர்கள் சுந்தரபாண்டியன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சொல்லக்கூடிய இந்த சுந்தரபாண்டியன் காலத்துக்கு பிறகு பாண்டியர்கள் மீண்டும் அங்கே சிவன் கோயிலை கட்டுகிறார்கள், அம்மன் கோயிலை கட்டுகிறார்கள். அப்படி கட்டுகின்ற போது அந்த சிவனுக்கு என்ன பெயர்? பரங்கரிநாதர் இல்லை, திருப்பரங்குன்றம் உடைய நாயனார். அதான் பொசஸர், இந்த கிராமத்திற்கு உரியவர். சாமி தான் அந்த கிராமத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன சொத்து பூரா சாமிக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம். இருக்கிற சமூகம் பூரா சொத்துக்களை பிரித்து அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு உழவு செய்கிறவங்க ஊரை உழவு பண்ணுறாங்க, பூக்கட்டை தெரிஞ்சவங்க நந்தம் வச்சுக்கிறாங்க, விளக்கு போட தெரிஞ்சவங்க விளக்கு செய்கிறாங்க, ஆடு மாடு வந்ததுன்னா கோணாவில் போய் விற்று எண்ணெய் கொடுக்குறாங்க. இப்படி கோயில் ஒரு சமுதாயம், கோயிலை சார்ந்து வாழுகின்ற சமுதாயமாக இருந்ததுனால ஒவ்வொரு சாமிக்கும் பேர் என்ன? திருப்பரங்குன்றுடைய நாயனார். மதுரையில் சோமசுந்தர கடவுள்னா பின்னாடி நம்ம குத்துன காது, முன்னாடி அவருக்கு பேர் என்ன? ஆலவாய் உடைய நாயனார். திருநெல்வேலியில் காந்திமதியாருக்கு பேர் என்ன? திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார். மீனாட்சிக்கு பேர் திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார். திருப்பரங்குன்றம் அம்மைக்கு பேர் திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார். கண்ணகிக்கு பேர் ஆளுடைய நாச்சியார். கண்ணகி இல்லை, அதுக்கு ஒரு கேஸ் வரப்போகுது. இப்படி எங்கே போனாலும் ஆளுடைய நாச்சியார் தான் நம்ம அம்மன்கள். ஆளுகிற குடும்பத்தை ஆளுகின்றவர்கள், ஊரை ஆளுகின்றவர், ஊரை ஆளுகின்ற அரசன். இப்படித்தான் நம்முடைய கல்வெட்டுகள் சொல்லுகின்றன தவிர வேற இந்த முருகன் என்பதற்கு கொடுத்ததாக கொடையாகவோ, முருகனை தனியாக வழிபட்டார்கள் என்றோ, கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்றோ, 13ஆம் இந்த தீபம் கூட கார்த்திகை தீபம் எங்கே வருதா? நம்ம கொடுத்த கல்வெட்டில் சே போசு என்னோட உடன் பணியாற்றியவர். இந்த உத்தங்குடியில் பொண்ணு எடுத்துருந்தா குடும்பம் தான் இருக்கு. 2000 இறந்துட்டார். 25 வருஷம் ஆச்சு இறந்து. நாங்கள் 15 வருஷம் ஒன்றா
காலேஜில் எனக்கு ஒன்று இருக்கு. தியாகராஜ காலேஜில் அவர் 72 74 எம்ஏ, நான் 73 75 எம்ஏ. பின்தொடர்ந்து அவரை கல்வெட்டு படிக்க போனோம். அவர் அங்கே அதிகாரியாக இருந்தால், நானும் அதிகாரி. 2000 இறந்து போனோம். அதுக்கு முன்னாடி 76 எழுதின புத்தகம் அது. 75 எழுதினார், 81 வெளியிட்டார். வெளியிட்டால் முன்னுரை எழுதினவர் நல்ல ஆர்எஸ்எஸ்காரர், நல்லா தெரிஞ்சுக்கு நாகசாமி முன்னுரை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் தான் புண்ணியவான்கள் தீபமேற்றலாம்னு இந்த கல்வெட்டு செய்தி இருக்கு. எனவே ஆர்கியாலஜிக்கலாகவும் முழுக்க முழுக்க 2000 வருஷமாகவும் இது முருகன் குன்றமாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, இடையில இப்போ சமணர் மலையாகவும் இருக்கு. இடையில வந்தது இந்த 400 600 வருடங்களுக்கு முன்பாக வந்தது இந்த தர்கா. இந்த தர்காவை இப்போ சில பேர் 1805 ஒரு கல்வெட்டு இருக்கு, 1805 தான் போட்டு இப்போ சில பேர் செய்திகளை உலக விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோயிலில் முன்னாடி கால் எடுத்து வைக்கிறீங்கல்ல, அந்த மண்டபத்தை கட்டுறது மங்கம்மா 1700. அப்போ நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலை இப்போதான் 300 வருஷத்துக்கு முந்தினதான்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டே ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தொடக்கம் எது என்று பார்த்து நம்ம தீவிரம் ஒரு முடிவு செய்ய வேண்டுமே தவிர வேறு விதமாக நாம் இதை பார்க்க வேண்டியதில்லை. எனவே நாங்கள் கல்வெட்டு ஆதாரம் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதுக்கு பிறகு நாயக்கருடைய ஆட்சி வருகிறது. நீங்கள் ஒரு 1190 1290 தான் அங்கே தகராறே வருது. பாண்டிய நாட்டில் யார் ராஜாவாக இருக்கிறது? முதல்ல இருந்த குலசேகரன், சடைவர்மன் குலசேகரன் என்ற ராஜா 1268 310 வரைக்கும் ஆட்சி பண்ணவர். அவருக்கு 2 மனைவி 2 மகன்கள். நேரடியான வாரிசு சுந்தரபாண்டியன், வைப்பாட்டியினுடைய மகன் வீரபாண்டியன். ஆனால் வீரபாண்டியன்னா கொஞ்சம் திறமையானவராக இருக்காருன்னு அவர் நினச்சிக்கிட்டோம். அவனுக்கு தான் பட்டம் சூட்டுவேன்னு சொல்லி அவர் பட்டம் சூட்டுறார். எனவே அந்த நேரத்தில் கோவிச்சுக்கிட்டு தனக்கு பட்டம் வேண்டுமே, ஆட்சி பதவி வேண்டும் என்பதற்காக சுந்தரபாண்டியன் தான் கர்நாடகத்துக்கு போய் அப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜிட்ட சொல்லி எங்களுக்கு படை உதவி அனுப்பி என்னை ராஜாவாக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இப்போ நம்ம அமித்ஷா கூப்பிட்டு வர்ற மாதிரி கூப்பிட்டு வந்து படை வந்ததுனால சில கெடுதல் நடந்தது, உண்மைதான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 50-60 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மதுரை இருந்தது. அது கடைசியாக ஆட்சி ஆண்டவர் தான் நம்ம சிக்கந்தர் ஷா. அவருடைய தர்கா என்பது இல்லை. அவரை விரட்டிட்டு போனாங்க. என்ன ஆனான்னு தெரியாது, இறந்து போயிட்டாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு தான் வரலாற்று செய்தி இருக்கு. ஆனால் அவருக்கு 100 வருஷம் 1050 கிபி 1050 சூஃபி மார்க்கத்தை சேர்ந்த ஒரு துறவி, ஒரு பக்கீர் வந்தார். அவர் இறந்த இடம்தான் அவரை சமாதி செய்த இடம்தான் இந்த இருக்கக்கூடிய இது என்று நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், அவர் சமாதி மட்டும் இல்லை, இன்னொரு சமாதி அந்த மலையில் இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். அரிட்டநேமி பெரியார் என்று ஒருவர், அவர் பேரில் தான் அரிட்டாபட்டி. அரிட்டநேமி பெரியார் என்ற ஒரு சமண துறவி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து, அதை நிசீதிகைன்னு சொல்லுவாங்க, சல்லேகனை விரதம்னு சொல்றது, உண்ணாவிரதம் இருக்கிறது. இப்போ கூட சொன்னார் கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருந்தான், அதான் சல்லேகனை. சல்லேகனை சைவனும் இருந்தான், சமணனும் இருந்தான். சல்லேகனை விரதம் இருந்து உயிர்நீத்த இடம் நிசீதிகை. இது 10 நாட்கள் அரிட்டனை நோற்று அரிட்டநேமி படார நிசீதிகை இது அப்படின்னு ஒரு கல்வெட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சோம். பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வையும் கண்டுபிடிச்சது. எனவே அவருக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்லக்கூடிய பக்கீர் சிக்கந்தருக்கு முன்னாடியே ஒரு சமண துறவி மரணம் அடைந்த இடமாக, அதை எளிமையை பார்க்க முடியாது, ஒரு சறுக்கு பார்வையில் இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஏபிள் பாடி மேன் தான் போய் பார்த்து வர முடியும். உயிரத்து பணைய வச்சு போகிற இடம் அப்படியா இடங்கள் இருக்கு. எனவே இந்த மலை சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் வைணவர்களுக்கும், இவர் சொன்னபடி கானபத்தியம் சொன்னார்ல, சாக்தர், கானபத்தியர், கௌமாரன் எல்லாருக்குமான மலையாக இது இருக்கிறது. இதை நாம் இப்போது என்ன அதாவது சொன்னோம்னா, நமக்கு பல இலக்கிய நமக்கு நூல், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதி நூல் என்னன்னா திருக்குறள். நம்ம அந்த பகவத்கீதையை ஏற்றுக்கிற முடியாது, மனுஸ்மிருதி ஏற்றுக்கிற முடியாது. அப்பவே சொல்லிட்டாங்க நம்ம ஆளுங்க, வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள்
உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. மனு நீதி ஜாதிக்கு ஒரு நீதி சொல்லணும், ஆளை பார்த்து சொல்லணும். ஆனா திருவள்ளுவர் கொடுத்த அந்த மறை இருக்கே, அதான் தமிழர்களுக்கு நீதி நூல். அந்த நீதி நூல் என்ன சொல்கிறது? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. ஆனா நீ வரும்போதே நான் மனசாட்சிப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு வந்தா அப்புறம் சட்டம், மனசாட்சிப்படி தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொன்னார்னா அப்புறம் எதுக்கு நமக்கு சட்டம்? சட்டத்தின்படி அல்லது அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் மனசாட்சியின்படி எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? சட்டத்தின்படியும் சாட்சிகளின்படியும் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். எனவே நாம் தமிழர்களை காலங்காலமாக வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த மனு தர்மத்தை தமிழர்கள் கண்மூடித்தனமாக கடைபிடித்தார்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா, பாண்டியர் கல்வெட்டுகள், சோழர் கல்வெட்டுகளை பாத்தீங்கன்னா மெய்கீர்த்தின்னு ஒரு பகுதி இருக்கும். சில பேர் இந்த பொய் கீர்த்தியுமா, பாதி பொய் இருக்கும் பாதி மெய் இருக்கும். என்னன்னா எல்லாரும் சைட் மேனுக்கு நான் மனு நீதி தவறாமல் ஆட்சி பண்ணேன், மனு தர்மம் பண்ணேன், மனு சரிதன், இப்படி எல்லாரும் தன்னை மனு தர்மத்துக்கு உட்படுத்திவாக சொல்லிக் கொள்வான். ஆனா மனு தர்மத்தின் அடிப்படையில் தமிழர்கள் எந்த காலத்திலும் நீதியை வழங்கியதில்லை. இந்த அம்மா நமக்கு அறம், மன்னவன் அறத்துக்கும் அந்தணர் நூலுக்கும் ஆதியானது மன்னவன் கோல் என்பது திருக்குறள். எனவேதான் இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியான 4ஆம் தேதியான தீர்ப்புல மன்னவன் கோல் வென்றது. நீ சொன்ன அந்த தீர்ப்பு தோற்றது. எனவே மனு தர்மத்தை ஒரு காலம் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவரது மொழியாகும், அதுவே அவரது வழியாகும். இன்னும் எத்தனை சாக்கள் வந்தாலும் சாவு நிச்சயம். வணக்கம். தூண் தான் இந்த கல்வெட்டு இருக்கு, தூணு கொடுத்தாச்சு, தீபத்தூண் இருக்கு. இப்ப புதுசா ஒரு கரடி மோட்சத்தூண், மோட்ச தீபம்னு எவன் ஏத்தனா? எந்த காலத்துல மோட்ச தீபம் ஏத்தப்பட்டது? யார் சொல்லி ஏத்துனீங்க? கோயில்ல நந்தா விளக்கு ஏத்துறதா என் தமிழம்மன் பாடி. நந்தா விளக்கு எப்பவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும். அதற்காக ஏற்றப்பட்டது நந்தா விளக்கு. அதுக்கு தான் நூற்றுக்கணக்கான கொடைகளை கொடுத்திருக்கிறோம். இப்ப இருக்கிற அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த தூண்களை தான் ஏற்றணும்னு சொல்றாங்கல்ல, 12 மீட்டர் 15 மீட்டர் கொடுக்கல. அதை பல ஆவணங்களை அவரே கொடுத்து விட்டா நமக்கும் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கு. இது சர்வே கல்லு தான் என்பதை திருமங்கலத்தை சேர்ந்த பாலமுருகன் என்ற சர்வேயர் மணிக்கணக்கில் பேசுறார். இப்படித்தான் தியோடலைட் வச்சு 4 பக்கமும் அளவு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆர்கியாலஜிஸ்ட் பயன்படுத்துவோம். தியோடலைட் ஒரு குழி போடணும் அப்படின்னா அந்த ஊர்லயே மேடான பகுதியில் தான் குழி போடணும், அகழாய்வு குழி. அதை எப்படி கண்டுபிடிப்பது? அதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தியோடலைட் வைப்போம். அப்படியே 4 பக்கம் பார்க்கும்போது எது கொஞ்சம் மேடுன்னு அது காட்டும், அந்த இடத்த முடிவு பண்ணுவோம். அது மாதிரி இந்த லாம்டன் சர்வேன்னு சொல்றாங்க. அவர் 1800களில் முதல்ல ஆரம்பித்த இடம் இன்னைக்கு பரங்கிமலை, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் கல்லை நட்டு சர்வே பண்ணியதாக உங்களுக்கு ஆவணங்கள்ல இப்போ பிரிண்டட் மெட்டீரியலாக வந்துருச்சு. 1858 சர்வே ஆவணங்கள்ல வருது. அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் கொடுத்த அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்திலையும் கூட இது சர்வே கல் என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். தொல்லியல் ஆய்வுத்துறை 1981 வெளியிட்ட புத்தகத்துல அவர் மதுரையிலே வாழ்ந்து மடிந்த போஸ் அவர்களே கொடுக்கக்கூடிய ஆவணத்துல அவர் சொல்லுகிறார், இது தீபத்தூண், புண்ணியவான்கள் ஏத்தலாம், ஏத்த நினைக்கிறவன் புண்ணியவான், கலகம் என்ற நினைக்கிறவன் யாருன்னு முடிவு பண்ணிட்டார்.